திமுக கூட்டணியில் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இவர் சொல்கிற காரணம் இருக்குல்ல, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியுமையா, அதுக்கு தான் கூட்டணியிலே இருக்கேன் நாங்கள். ஏன்னா இவங்க ஜெயிச்சாங்கன்னா பாஜகவுக்கு டார்கெட், பாஜகவை வந்து இவங்க டார்கெட்டாக வச்சுக்குவாங்க. பாஜகவை காலி பண்ணுறதுக்கு திமுகவில் மட்டும்தான் முடியும். அதனால தான் நாங்கள் அவங்க கூட இருக்கோம். அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்போவும் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா எதுவும் கேட்கல, கூட்டணி ஆட்சி அப்படின்ற டாபிக் வந்து ஐயாவுக்கு எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கு. அது இல்லைடா அப்படின்னு சொல்கிறத அப்பப்போ கேப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் அவர் வந்து எல்லார்கிட்டையுமே புகுத்திக்கிட்டே இருக்கிறத. நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு, மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று, அறுதி பெரும்பான்மை பெற்று, அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று என்னுடைய கருத்தை பத்திரிகையாளர்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இங்கே கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே அதிலே இடமில்லாமல் போய்விடுகிறது. இங்கே அதனால்தான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன், தனி அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி அரசு தான் அமையும், கூட்டணி அரசு அல்ல. அவர்கள் முழு பெரும்பான்மையை பெறுவார்கள் என்பதை நான் கடந்த சில நாட்களாகவே பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே சொல்லி வருகிறேன்.